இன்று 103வது அமர்வாக 103 திங்கள் அமர்வாக இந்த விழா அடிகளாருடைய ஆணைப்படி நடைபெறுகிறது. 23ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரவை அதே சமயத்தில் அவருடைய எண்ணப்படி உருவாக்கப்பட்டது. இந்த சிலை 27 இகல்களுக்கு 10 கிலோ வீதமாக 270 கிலோவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் இதனுடைய மதிப்பு. இந்த 270க்கு 27 இகலுக்கு 270 கிலோ இருக்கக்கூடிய அறிமுகம் நிறுவப்பட்டது. அன்று முதல் அந்த பெரிய அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்ட பேரவை அன்று முதல் அவருக்கு அடுத்தபடியாக நான் தலைவராக இருந்து அதை நீக்கிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய அருளானைப்படி அமர்வு 103 நடைபெறுகிறது. முதலில் நிகழ்வாக தொல்காப்பியர் மலர் அஞ்சலி. தொல்காப்பியர் என்னும் தொன்முனி போற்றி, தொன்மை காக்கும் நன்மை போற்றி, ஐந்தனம் நிறைந்த ஐயனே போற்றி, மரபனை காக்கவே வந்தாய் போற்றி, இலக்கணம் ஐந்தாய் பிரித்தனை போற்றி, அகர முதலென்ற ஆதியே போற்றி, 27 இலை ஈற்றினாய் போற்றி, 1610 அருளினை போற்றி, முதல் கருவுருகன முடிந்தனை போற்றி, நிலத்தை நான்கென வகுத்தாய் போற்றி, ஒழுக்கம் ஐந்தன உரைத்தாய் போற்றி, காலமே முதலென கடலினை போற்றி, வாழ்வை இருகூறு ஆக்கினை போற்றி, களவு கற்பனை சொன்னாய் போற்றி, கடவுளை கந்தளி என்றாய் போற்றி, கடிஞ்சொல்லற்ற நெடுமொழி போற்றி, உயிர்க்கெல்லாம் இன்பம் உரித்து என்றாய் போற்றி, உத்தமன் இலக்கண நித்திலம் போற்றி, அதிகாரம் 9 இலாய் ஆக்கினை போற்றி, 27 இலை எடுத்து ஓதினை போற்றி, மரத்திலும் மரத்தை காட்டினை போற்றி, காலம் கடவா ஞானம் போற்றி, காப்பிய குடிமலர் பாய்ச்சுவை போற்றி, தமிழின் திருவே போற்றி, எங்கள் உயிரே வாழ்வே போற்றி, தமிழுக்கு உரிய அமல்தே போற்றி, தவமே பணிந்தனம் போற்றி போற்றி, போற்றி போற்றி. எல்லாரும் நான்காவது அமர்வாக நாம் இன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் வரவேற்பு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இன்றைய தலைமை தாங்க இருக்கின்ற தமிழ் திரு சே திரசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்ததாக நம்ம முன்னிலை வைக்கக்கூடிய சொல்லரசி விஜயலட்சுமி அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்புரை நமது குடும்ப உறுப்பினர் உமாபதி அவர்களை வருக வருக என்று தமிழாசிரியராக செவன் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளராக ஆன்மீக சொற்பொழிவாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற உமாபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். எப்பொழுதும் தொல்காப்பிய நிகழ்வில் தொல்காப்பியத்தை ஒரு
அதை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர் கலிப்பனையா அவர்கள் இந்த தொல்காப்பியத்தில் மகளிர் மாண்பு என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற திருமதி ஹேமா கார்த்திக் அவர்கள், முதல்வர் சபர்மன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஒவ்வொருடைய வரவேற்பை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் கைத்தட்டினால் மகிழ்ச்சியாக இருக்கும். வரவேற்கின்றோம், எல்லோரும் சேர்ந்து வரவேற்பதாக அமையும். கவியரங்கம் நடக்க இருக்கின்றது. மகளிர் மாண்பு, இன்றைய உலக மகளிர் தினம், சிறப்பாக நாமும் அதை செய்கின்றோம். அந்த வகையில் மகளிர் மாண்பு என்கின்ற பொருண்மையில் கவியரங்க தலைவர் எழுத்து சித்தர் முகில் தினகரன் அவர்களை தலைமை தாங்க வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்று வருகின்றோம். இணைப்புரை வழங்குகின்ற உமாபதி அவர்கள், இந்த நிகழ்வு முறைப்பாடு பேராசிரியர் முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள், தமிழ் கல்லூரியினுடைய முதல்வர், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வு நாம் குறைவான மக்கள் இருப்பதாக இருக்கும், ஆனால் அது இணையத்தில் உலகம் முழுவதும் பரவக்கூடிய நிகழ்வு. அதற்கு உதவியாக இருக்கின்ற முனைவர் நிதி அவர்கள், உலக தொல்காப்பிய மன்றம், நியூ ஜெர்சி, அமெரிக்கா, அவர்களை இந்த நிகழ்வின் இணைப்பிற்கு வந்து உதவி புரிகின்ற அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி உரை வழங்க இருக்கும் நல்லாசிரியர் நடராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் சான்றோர்களையும் நான் இந்த தொல்காப்பிய பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் வாழ்க, தமிழ் வாழ்க. நன்றி. நம்முடைய அடிகள் பெருமானுடைய அருள் உரை நாம் கேட்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் முறையான் உருவாகி இங்கு எமது அல்லலறுத்தான் என்று தீவர அவன்தால் கொள்வாம் என்று தீவர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்குரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமத்தர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளூர் தொல்காப்பியராகிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை 24ஆம் பிரமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருப்பி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி வைக்கின்றோம். தொல்காப்பிய தமிழ் சங்கமம் அமர்வு 103 சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய தொல்காப்பிய சம்மல் புலவரா காளியப்பன் அவர்களே, இங்கே நல்ல தமிழ்தாய் வாழ்த்து நல்கிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய முனைவர் பாலசரஸ்வதி அம்மையார் அவர்களே, தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவை தமிழ் செய்தி துரைசாமி ஐயா அவர்களே, சிறப்புரை நல்கிய வரையும் வந்திருக்கக்கூடிய மாணவர் புகழேந்தி ஐயா அவர்களே, அதே போல இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய உடனிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 103வது அமர்வாக தொடர்ந்து 100 அமர்வுகளை கடந்து நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமம் நடைபெற்று வருகின்றது. இன்று ஓரளவுக்கு நல்ல நிறைய அன்பர்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. இந்த நல்ல நிகழ்வுகளே நம்முடைய தொல்காப்பியத்தில் இருக்கும் தொல்காப்பியமும் திருக்குறளும் ஒரு ஒப்பீடு என்கின்ற அடிப்படையிலே இங்கே
சுழற்சி இங்கே மாற்றுத்திறனாளி மணிகண்டன் அவர்களுக்கு இந்தோனேசியா பன்னாட்டு விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றமைக்காக பண உதவி சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய நம்முடைய ஏமா கார்த்திக் சவர்பன் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, கவியரங்கம் நல்கி இருக்கக்கூடிய எழுத்து சித்தர் முகில தினகரன் அவர்களே, இணைப்புரை நல்கி கொண்டிருக்கூடிய உமாவதி அவர்களே, இதை நல்ல முறையில் இணையதளத்தில் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய நாச்சிக்கு நிதி அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய நல்லாசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய சான்றோர் மக்களே, மகளிர் மாண்பு, அதாவது இன்னைக்கு உலக மகளிர் நாள். இந்த நன்னாளிலே நமக்கு தெரியாத ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமமும் இணைந்து வந்திருப்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது. இதில் கவிதைகளை நடிகருக்கு வருகை வந்திருக்கக்கூடிய கோவை வஸ்துவாசல் கவிமன்றம் எழுத்து சித்தர் முகில் தினகரன் அவர்களே, கவிபாடும் வீரர்களாக இருக்கக்கூடிய தமிழ் ஞானமணி, கவிஞர் நா சண்முகம், கவிஞர் சிவானந்தம், கவிஞர் பொன்சிங், கவிஞர் குணேசன், கு கணேசன், கவிஞர் நிலா கதிரவன், முனைவர் கீதா தயாளன், மருத்துவர் தேவி, கவிஞர் ரங்கசாமி, கவிஞர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட நண்பர்கள் மக்களே, இங்கே சிறப்பழைப்பாளர்களாக வருகை கொண்டிருக்கக்கூடிய விஜய் சண்முகம் அவர்களே, மனோகரன் அவர்களே, பி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தமிழரசன் அவர்களே, ராஜா அவர்களே, மோகன் அவர்களே, கோவை கிருஷ்ணா அவர்களே, பொன் கௌசல்யா அவர்களே, முகமது அசன் பாபா அவர்களே, மணி அவர்களே, கேரளை நூலகர் அவர்களே, பாவலர் துரைசாமி அவர்களே, கர்னல் வில்லவன் கோதை அவர்களே, கர்னல் பெருமாள் ஜெயராஜ் அவர்களே, சுந்தரேசன் அவர்களே, ஆனந்த ராமசாமி வரலாற்று ஆய்வாளர் அவர்களே, செல்வம் காலமலையம் அவர்களே, அண்ணாமலை அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தொல்காப்பியருடைய காலமும் சரி, அதுக்கு முன்னால் இருந்த காலத்திலேயும் சரி, நாம் இன்று உலக மகளிர் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மகளிரை போற்றக்கூடிய பாங்கினை நம்முடைய முன்னோர்கள் நீண்ட நெடுங்காலமாக கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே மகளிர் பெருமக்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சங்க இலக்கியத்தை நமக்கு நல்கிய பெருமைக்குரியவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் நம்முடைய காப்பியங்கள், தமிழிலே இருந்த காப்பியம், அது மக்கள் காப்பியம் என்று சொல்லக்கூடியது, ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்திய ஒரு பெருமைக்குரிய, அதுதான் நமக்கு சிலப்பதிகாரமாக இருக்கிறது. அதே போல அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய இரட்டை காப்பியத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய மணிமேகலை, இந்த இரண்டும் பெண்மையை போற்றக்கூடிய ஒரு சிறப்பினை நமக்கு நல்கி இருக்கின்றன. அதை தொடர்ந்து வந்தவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய காலத்திலேயும் அந்த பெண்மைக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையிலே இறைவனே ஆதியும் அந்தவும் இல்லாதவன், தாய் தந்தை இல்லாதவன், அப்படிப்பட்ட இறைவனே அம்மா என்று அழைத்த பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார். அதை தொடர்ந்து வந்த பக்தி இலக்கிய காலத்திலே ஒரு சூழல் இருந்தது. என்ன என்று சொன்னால், 3 நிலைகளை அவர்கள் மறுதளித்தார்கள். அதை இருண்ட காலம் என்று சொல்கின்றோம். ஒரு காலம் ஒன்று நம்முடைய தமிழ் மொழியை மறுதளித்தார்கள். தமிழ் மொழி உயர்வானதல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 2வது, இசை நமக்கு ஏற்பதல்ல, இசையை நாம் போற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 3வது, மகளிர்கள் ஆணுக்கு சமமானவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த 3ஐயும் மறுதளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்
நம்முடைய திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அமைந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தமிழையும் இசையும் ஒருங்கிணைத்து தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று சொன்னார். அதே போல பெண்மையை போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் இந்த பிறப்புல அவங்க நல்ல பணிகளை செய்து நல்ல கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்தார்கள் என்று சொன்னால் அடுத்த பிறவியிலே ஆணாக பிறக்கலாம். ஆணாக பிறந்தால் அப்பொழுதுதான் முக்தி என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. அதை மாற்றி இந்த பிறவியிலேயே நமக்கு இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக அருள் புரிவான். உடனே இருக்கக்கூடிய ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய பேதம் முக்கியம் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் முக்கியம். அந்த உயிரை பேணுவதற்குண்டான வகையிலே நம்முடைய வாழ்க்கை நெறியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் கருவறையிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியதை காட்டினார்கள். நீலநேசனுடைய மனைவியாக இருக்கலாம், திருப்பனந்தா அல்ல இந்த தாடகையாக இருக்கலாம், கன்றாப்பூரில் இருக்கக்கூடிய வணிக பெண்ணாக இருக்கலாம். திருநாவுக்கரசர் சொல்லுவதைப் போல ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவேன் அவர்கள் புகுவேன் என்கின்ற நிலைப்பாடாக இருக்கலாம். இதற்கெல்லாம் நல்ல முறையில துணை நின்றவர்கள் 2 அன்னையர் பெருமக்கள். அந்த இருண்ட காலத்திலிருந்து வெளிவருவதற்கு தன்னுடைய தம்பி அயல் சமயத்திற்கு சென்ற காலத்திலே இறைவனத்திலே வேண்டி மீண்டும் அவரை நம்முடைய சமயத்திற்கு வர செய்து திருநீர் வழங்கி அதன் மூலமாக திருநாவுக்கரசராக மாற்றிய பெருமை திலகவதியார். அதே போல இன்னொரு தன்னுடைய கணவனே அயல் சமயத்துக்கு சென்று விட்டார். அப்படி சென்று விட்ட தன்னுடைய கணவனையும் மீட்டெடுக்க வேண்டும். இந்த சமயத்தை இங்கே நம்முடைய தமிழும் மேலோங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மங்கையர்க்கரசியார் அவர்கள் திருஞான சம்பந்தரை அழைத்து அந்த கூன்பாண்டியனை நின்று சீர் நெடுமாறனாக மாற்றினார். அவங்க 2 பேருடைய சிறப்பு அப்படி அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய அருளாளருடைய வாழ்க்கையில பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் 2 பேரையும் மிகச் சிறப்பான முறையிலே இணைத்து போற்றுவார். அதை தொடர்ந்து வந்ததாக இருக்கக்கூடிய இலக்கியங்களிலேயும் அருளாளர்களுடையிலேயும் பெண்மையை உயர்வான முறையிலே கொண்டு சேர்த்தார்கள். தண்டபாணியடிகள், வண்ணச்சுரம் தண்டபாணியடிகள் என்று சொல்லக்கூடியவர், அவர் நம்முடைய திருமணத்துக்கு வருகை இருந்த போது இங்கே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சமய பணியிலே அருளறி பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பகுதியிலே தங்கி பணியாற்றினார்கள், இவர்கள் ஒரு பகுதியிலே தங்கி பணியாற்றினார்கள் என்பதை புலவர் புராணத்தில் அவர் நமக்கு வடித்து காட்டியிருக்கின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலையிலே வாழையடி வாழையாக நம்முடைய திருமணத்திலே பெண்மையை போற்றுவது என்பது தொடர்ந்து வருகின்றது. 24ஆம் பிரமுகா சன்னிதானங்கள் காலத்தில் மகளிருடைய கல்வி, மகளிருடைய மேம்பாடு என்பதிலே மிகவும் தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள். அதனாலதான் ஆண்டுதோறும் ஒன்பான பெருவிழாவில் நம்முடைய தமிழறி வழிபாட்டிலேயே பெண்கள் பயிற்சி போய் நிறைய இடங்கள்ல வழிபாடுகளை எல்லாம் செய்கின்றார்கள். அதல்லாமல் கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், பள்ளியில படிக்கக்கூடியவர்கள் அந்த ஒன்பான பெருவிழாவின் போது அவர்களே வேள்வி செய்யக்கூடிய வகையிலே வேள்விகளை செய்து அதிலே ஒரு சனிக்கிழமை என்று பல்துறையில் இருக்கக்கூடிய மகளிர்களை, கல்வித்துறையில, மருத்துவத்துறையில, காவல்துறையில, இந்திய அறிவுப்பணி என்று சொல்லக்கூடிய பல துறையில இருக்கக்கூடிய மகளிர்களை அழைத்து நம்முடைய மாணவர்களோடு கலந்துரையாடல் ஒரு கருத்தரங்கையும் அவர்கள் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்தார்கள். அந்த பெண் நமக்கு தொடர்ந்து வருகின்றது. நாம் இந்த மகளிரை போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய நல்ல நிகழ்வை அமைத்திருக்கின்றார்கள். அதிலேயும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மகளிருடைய மாண்பை பற்றி நமக்கு தொல்காப்பிய செம்மல் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நல்ல பணியினை இடைவிடாது ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புலவர் காளியப்பன் அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க அம்பலவான பெருமானுடைய இன்னரும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னரும் குருவரும் எல்லா வகையிலேயும் துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். போற்றியோம்.